ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. பாருங்கள், பிரியாணி வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, இதெல்லாம் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறக்குறப்பா. நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தயிர் வந்து சேர்த்துருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா பாக்கெட் தயிரில் வந்து அந்த ஒரு பாக்கெட்டில் பாதி அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுறலாம். இப்போது ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு முறை இந்த மாதிரி ஆயில் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நெய் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் சூடாகி. இப்போ அதுக்கு மசாலா வந்து 2 பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா, ஒரு 1/4 டீஸ்பூன் கரிஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்டாரு, கிராம்பு வந்து ஒரு 3, ஜாதிக்காய் வந்து கொஞ்சமாக, பட்டை வந்து 2, ஏலக்காய் 2, மரப்பட்டை அந்த ஸ்டாரோட பட்டைன்னு சொல்லுவாங்க அது, அனீஷ் வந்து ஒரு 3. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இதை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலர் மாறி வருங்க. இந்த மசாலா பொருளெல்லாம் எண்ணெயில் சேர்த்து இப்போ இந்த எண்ணெயோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா வரும். அது வரைக்கும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். அப்போ இந்த பிரியாணி வந்து வாசம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா மாறி வந்துச்சு. இந்த டைமில் 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ சிக்கனுக்கு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இது 2வது டிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து கலர் மாறி வரணுங்க. வெங்காயத்தை நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கட்டும்னு 2 சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுங்கன்னா 4 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக மாறி வரணும். அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரௌனாக மாறி வந்துடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் கலர் வந்து மாறி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வறுத்து வச்சையில சோம்பு போட்டு இது வந்து நல்லா ஒரு 4 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சோம்பு போட்டு நம்ம அடித்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனு இது கூட சேர்த்துட்டு இப்போ கரம் மசாலா அதாவது பிரியாணி மசாலா வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரமாக நல்லா சாப்பிடுவீங்கன்னா 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை. இந்த ரேசியோவில் சேர்த்தோம்னா தான் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 1 பங்கு புதினா எடுக்கிறோன்னா 2 பங்கு கொத்தமல்லி தழை எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதக்கி விட்டுறலாம்.
நம்ம மூடி போட்டு இடைக்கடை இந்த மாதிரி வதக்கி விட்டோம்னா சிக்கனும் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ நம்ம சேர்த்த கொத்தமல்லி தழை, புதினா தழை இதெல்லாம் வந்து நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இப்போ நல்லா 10 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். நம்ம தயிர் சேர்த்ததுனால தயிர் கொஞ்சம் நல்லா உண்டனா சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு தக்காளி போதும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா முழுமையாக வதங்கி கரைஞ்சி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா மூடி போட்டுட்டு நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கி கரைஞ்சி வந்துடும், சிக்கனும் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா முழுமையாக நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து மலபார் அரிசி எடுத்திருக்கேன், அது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் ரேஷியோ தண்ணி அளவில் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பாருங்கள், 10 நாள்னா இந்த டைமில் சேர்த்துட்டு கொஞ்சம் சுள்ளுன்னு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சாப்பாடு வெந்து வரும்போது சரியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசியை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். போட்டுட்டு நம்ம இடைக்கிடையே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து இந்த அளவுக்கு இஞ்சி வரணும். நல்ல தண்ணி வந்து இந்த அளவுக்கு வற்றினதுக்கு அப்புறமா நம்ம வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தம் போட்டுடலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கும்போது ரொம்ப மணமாகவும் ரொம்ப சுவையும் நல்லா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ மூடி போட்டுட்டு வெயிட்டரையும் போட்டுடலாம். அடுப்பை வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. குக்கர் வெயிட் போட்டுறணும். 7 நிமிஷம் நம்ம 7 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் வந்து தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்ல சாதம் நல்லா உதிரியாக, அதே நேரத்தில் அடி பிடிக்கல, கரெக்டாக இருந்துச்சு. பிரியாணியும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.